வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 9ல இருக்கக்கூடிய 16th லெசன் பயன்பாட்டு வேதியியல் கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப். ஸோ இதை பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, மருந்துகளின் மூலங்கள். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு சில மருந்துகள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபெமிலியரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மருந்துகள்லாம் எதில் இருந்து எடுப்பாங்க, எதில் இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட், மூலம் அல்லது செயல்முறைனா எங்க இருந்து எடுக்கிறாங்க அல்லது எந்த செயல்முறை மூலமா கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, தாவரங்கள். தாவரங்கள்ல இருந்து மார்பின் மற்றும் குயினைன் அப்படிங்கிற மருந்து வந்து எடுக்கிறாங்க. ரசாயன தொகுப்பிலிருந்து ஆஸ்பிரின் மற்றும் பாராசிட்டமால் கிடைக்குது. ஸோ ஆஸ்பிரின் பாராசிட்டமால் வந்து எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? ரசாயன தொகுப்பிலிருந்து. இந்த ஆஸ்பிரின் இருக்குது இல்லைங்களா? இந்த ஆஸ்பிரின் வந்து காய்ச்சல் நிவாரணியாகவும் செயல்படும், வலி நிவாரணியாகவும் செயல்படும். அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொஸ்டின்ல கூட கேட்டிருக்காங்க. காய்ச்சல் நிவாரணியாகவும் வலி நிவாரணியாகவும் செயல்படும் ஒரு மருந்து எது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆஸ்பிரின். அடுத்தது பாருங்க, விலங்கு. விலங்குகள்ல இருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா இன்சுலின் மற்றும் ஹெப்பாரின் வந்து எடுக்கிறாங்க. கனிம பொருட்கள்ல இருந்து திரவ பாராஃபின், லிக்விட் பாராஃபின்ஸ் வந்து கனிம பொருட்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நுண்ணுயிரிகள். ரொம்ப இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப குட்டியா. ஸோ அதுல இருந்து பென்சிலின் வந்து எடுக்கிறாங்க. மரபு பொறியியல் அப்படிங்கிற செயல்முறை மூலமா மனித வளர்ச்சி ஹார்மோன் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்க, பூமியில் யுரேனியமானது சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் ரேடான் வாயுவை வெளியிடுகிறது. இதுவே நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு என்று கருதப்படுகிறது. ஸோ பூமியில இருக்கக்கூடிய யுரேனியம் வந்து சிதைவடைகிறது மூலமா நமக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வாயுவை வெளியிடுது. அந்த வாயுவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேடான். ஸோ இந்த ரேடான்னாலதான் இந்த லங்ஸ் கேன்சர்லாம் வருது இல்லைங்களா, அது வர்றதுக்கான மெயின் ரீசன் இந்த ஐசோடோப் தான். அடுத்து பாருங்க, கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படும் பரிசோதனைகள். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஐசோடோப்ஸ் எல்லாம் எதுல வந்து எந்தெந்த டயக்னோசிஸ்ல வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அயோடின் 131 மூளை கட்டி, தைராய்டு சுரப்பி சீர்குலைவு அதெல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். சோடியம் 24 ரத்த முறைவு, ரத்த சுழற்சி சீர்குலைவுகள், இதயத்தின் செயல்பாடு, இந்த மூணையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சோடியம் 24 வந்து யூஸ் பண்றோம். இரும்பு 59, அயன் 59 ரத்த சோகை நோய் கண்டுபிடிக்கிறதுக்கும் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த கதிரியக்க ஐசோடோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து பாருங்க, கோபால்ட் 60 புற்றுநோயை கண்டறிவதற்கு. ஹைட்ரஜன் 3 வந்து மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறியறதுக்கு யூஸ் பண்றோம். அடுத்து பாருங்க, சிகிச்சையில் கதிரியக்க ஐசோடோப்கள். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே டயக்னோசிஸ் ப்ராசஸ்க்கு, அதாவது அந்த நோய் இருக்கா, அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற ஐசோடோப்ஸ் எல்லாமே அந்த நோயை சரி பண்றதுக்கு, என்னென்ன நோய் சரி பண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் தங்கம் 198. இந்த கோல்டு 198 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க, புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு பயன்படுது. அயோடின் 131 வந்து ஹைப்பர் தைராய்டிசத்தையும் புற்றுநோயையும் சரிப்படுத்துறதுக்கு பயன்படுது. பாஸ்பரஸ் 132 ரத்த கோளாறு மற்றும் தோல் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. கோபால்ட் 60 புற்றுநோய் சரி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு டைம் கொஸ்டின்ல வந்து பின்வருவனவற்றுள் புற்றுநோயை சரிப்படுத்த பயன்படும் ஐசோடோப் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து கோல்டு 198, ஆப்ஷன் பில அயோடின் 131, ஆப்ஷன் சில வந்து கோபால்ட் 60, ஆப்ஷன் டி வந்து ஆல் தி அபவ். ஸோ ஃபர்ஸ்ட் திடீர்னு நம்ம பார்த்தோனையும் தங்கம் 198 எஸ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். பட் எப்பவுமே ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா எல்லா ஆப்ஷனையும் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியா வந்து ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாம ஆப்ஷன் ஏல வந்து நம்ம ஒரு ஆன்சரை வந்து நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா 1க்கு 2-3 டைம் நல்லாவே நம்ம யோசிச்சு சூஸ் பண்றது நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் ஆப்ஷன் ஏல இருக்கிறது ஒரு சில டைம் டைரக்டா ஆன்சர் வச்சிருவாங்க, ஒரு சில டைம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே அங்க வந்து வைப்பாங்க. நம்மளும் நினைப்போம் ஆப்ஷன் ஏல தான் இருக்கிற ஆன்சர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல அப்படி வராது, நம்ம தப்பு பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்தது பாருங்க,
இன்றைய உலக மக்கள் தொகையில் 40% பேர் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர். இதுவே உலகின் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலை வாய்ப்பு ஆகும். ஸோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு 40% பீப்புள் வந்து திருப்பியும் வந்து ஃபார்மிங்குள்ளேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிளஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறது இன்னும் பெட்டர். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் எதுன்னு பார்த்தா இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே பெருசும் இதுதான். மேக்சிமம் தனக்குத்தானே ஒரு சுய வேலையை செஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து விவசாயம் தான் ரொம்பவுமே ஒரு சிறந்த வழின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, உணவு சேர்க்கை வகைகள் செயல்பாடு உதாரணம். ஸோ ஃபுட் அடிட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, என்னென்ன ஆட் பண்றோம், அது எதுக்காக ஆட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உணவு பதப்படுத்திகள். அது எதுக்காக யூஸ் பண்றோம்னா நுண்ணுயிரிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உணவை பாதுகாக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் ஆசிட், சோடியம் நைட்ரேட், இது எல்லாத்தையுமே உணவு பதப்படுத்திகளா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஊறுகாயே வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்களேன். வீட்டுல போடுற ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். பட் கடையில வாங்குறது அவ்வளவு சீக்கிரம் கெடாது இல்லைங்களா. ஸோ நம்ம வீட்டுல போடும்போது அந்த மாதிரி எந்த அடிட்டிவும் ஆட் பண்ணிருக்க மாட்டோம். நார்மலா வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு போடுவோம். அவங்க இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து தயாரிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த உணவு பதப்படுத்திகள் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சிலதை ஆட் பண்றதுனால அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுவுமே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாம அது கெட்டு போகாம ரொம்ப நாள் வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, நிறமிகள். நிறமிகள் எதுக்கு யூஸ் பண்றோம்? உணவிற்கு இனிய நிறத்தை கொடுப்பதற்கு. சோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற நிறமிகள் என்னென்ன அப்படின்னா கெரோட்டினாய்டுகள், ஆந்தோசைனின் மற்றும் குர்குமின் இதெல்லாம். அடுத்து பாருங்க, செயற்கை இனிப்பூட்டிகள். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா உணவில் இனிப்பு சுவையை கூட்டுவதற்காக. அப்படி நாம யூஸ் பண்ணக்கூடிய இனிப்பூட்டிகள் என்னென்ன அப்படின்னா சாக்ரின் மற்றும் சைக்ளமேட். சுவையூட்டிகள், உணவு வகைகளின் சுவையை மேம்படுத்துவதற்காக. அப்படி நம்ம யூஸ் பண்ற பொருள் என்னென்னா மோனோசோடியம் குளுட்டமேட், கால்சியம் டைகுளுட்டமேட். எதிர் ஆக்சிஜன் ஏற்றிகள். ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுத்து உணவின் தன்மையை கெடாமல் பாதுகாக்கிறது. நம்மை இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. அப்படி நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் தான் என்னென்னா வைட்டமின் சி, விட்டமின் ஏ, கரோட்டின், அது எல்லாமே. ஸோ இப்போ இந்த ஆப்பிள் எல்லாம் நீங்க கட் பண்ணி வைக்கிறீங்கன்னு வைங்களேன், ஆப்பிளா இருக்கட்டும் காய்கறியா இருக்கட்டும், நம்ம கட் பண்ணி வைக்கிறோம்னா கட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம போய் பார்த்தோம்னா என்ன ஆகும், அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, ஒரு மாதிரி லைட்டா ப்ரௌன் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா ஆக்சிடைஸ்ட் ஆகிறதுனாலதான், ஆக்சிடேஷன் அங்க நடக்கிறதுனாலதான் அந்த மாதிரி வந்து ஆகுது. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. புக் பேக்ஸ் அடுத்து புக் பேக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே வீடியோஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்டும் வந்து டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.